சமோசே சூடா சமோசே மா வாங்க 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 சமோசே சமோசா வணக்கம்பா. ஒரு சம்பவம் நடந்து போச்சு பாருங்க. அதுக்காக தான் அந்த இடத்துல சம்பவம் நடக்கிற இடத்துல வியாபாரம் பண்ணா கொஞ்சம் கூட்டம் சேரும், எதனா வாங்கின்னு போயிடலாம் அப்படின்ட்டு தான். அதுக்காக தான் இந்த சம்பாதி பக்கம் அண்ணா சம்பாதி பக்கம் வந்தேன். இந்த இடத்துல வந்தப்போ எங்க சினிமா இருக்குதுல்ல, அந்த அம்மா ஒரு 4 வார்த்தை நின்று உறுதிமொழிலாம் எடுத்துன்னு போச்சான். அது என்ன கதைன்னா, இந்த சம்பவம் என்னன்னு தெளிவா சொல்றேன் பாருங்க. எங்க அம்மா இருக்குது, எங்க அம்மா சின்னம்மா அண்ணாவுடைய 57வது நினைவு தினத்துக்கு போய் உறுதிமொழி எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. இந்தியா என் தாய்நாடு, இந்தியர் அனைவரும் என்னுடன் பிறந்தவர்கள் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாதுங்க. நீங்க தப்பா எதாவது நினைச்சிட போறீங்க. அப்படின்ற மாதிரிலாம் உறுதிமொழி எடுக்காம, ஐயா உங்க தலைமையில அவர் தலைமையிலையா எப்படி அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வந்திருக்கும். நேரத்துக்கு எனக்கு தெரியும், இப்படி ஒரு சந்தேகத்தை பிடிச்சவங்க தான் நீங்க எல்லாரும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க தலைமைதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு இருந்துச்சுல்ல, அதுல அம்மா இவங்களை விரட்டி விட்டாங்கல்ல, அந்த 12 பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டாங்கல்ல. அது அம்மா வேணாப்பா, குடும்பம் எல்லாம் எதுக்கு, நான் ஒரு ஆள் பாத்துக்கிறேன், நீங்க ஜாலியா இருங்கோ நான் அப்படின்னு சொல்லிட்டு இனி வரைக்கும் தனியா ஜாலியா இருக்கிறாங்க அவங்களாம். அப்படி போனதுக்கு அப்புறம் இப்போ அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, போய் ஒரு சபதம் எடுத்துட்டாங்க. ஐயா உங்க தலைமையில இந்த எலெக்ஷன்ல எதிரிகளுக்கும் எப்படி எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நாங்க ஒரு பாடம் புகட்டுவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துட்டு வந்துக்கிறாங்க. பாடம் புகட்ட போறாங்க. 1 1 2 தான், 2 3 4 தான். ஐயோ கணக்கு தப்பா வருது அப்படின்னு யாராச்சும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. இப்படி ஒரு அவங்க பாடம் புகட்ட போறாங்க. அவங்க அந்த பாடத்தை எப்படி புகட்டுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அதிமுக இவங்களுக்கு இடமே கிடையாது அப்படின்னு எடப்பாடி ஐயா ரொம்ப எப்படி பெஞ்சு கடையெல்லாம் போனாரோ அதெல்லாம் மறந்துட்டு அவரு காயின் தேடி நின்றாரு. இவங்க தான் எல்லாரும் தப்பா அந்த நேரத்துல படம் பிடிச்சு இந்த ஊடகத்துக்கு இதே வேலையா போச்சு. அவர் ஏதோ சில்லறை கீழே வச்சு தேடி நின்றாரு. அந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பண்றது உங்களுக்கு எல்லாம் அநியாயமா தெரியல. அப்படி போனவரு தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க வேற. அவரு இவங்களை உள்ள சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எடப்பாடி ஐயா அவர்களுக்கு அவர் அம்மா இருந்தப்ப எங்க இருந்தாரு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அம்மா சொல்லல, ஒளிச்சு வச்சிருந்தாங்க. உங்களை கொண்டு வான்னு சொல்லி சசிகலா மட்டும் அந்த 2 இட்லி திங்கிறாங்க, 1 இட்லி சாப்பிட்டாங்க அப்படின்ற பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நேரத்துல சொல்லி இருக்கிறாங்க அம்மா. ஆமா இந்த 3 ஊசி இதுக்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இனி வரைக்கும் அதுக்கான தீர்வு வந்த பாடு இல்லை. அது ஒரு பக்கம் கிடக்கட்டும், அது ஒரு கடப்புல கிடக்கட்டும். மேட்ரு என்னன்னா, இப்படி இவங்களை கட்சிக்குள்ளேயே அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க ஒரு பக்கம் அதிமுக ஒன்றிணைக்கணும், ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரஸ் மீட்டா கொடுத்து அயராது உழைக்கிறாங்க. எந்த அளவுக்கு அதிமுக ஒன்றிணைக்கிறதுக்கு பாடுபடுறாங்க தெரியும்ல. இப்போ இவங்க இந்த மாதிரி உறுதிமொழி எடுத்துட்டு அடுத்து ஒரு இதை பத்தி இந்த பத்திரிகாரங்க எல்லாம் போய் கேட்டாங்க, பிரஸ் மீட் கொடுக்க சொல்லி கேட்டாங்கல்ல. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, மக்களாட்சியை கொண்டு வர நான் எந்த எல்லைக்கும் செல்வேன். எனக்கு தான் இப்பதான் புரிஞ்சுது. நான் ஆதித்த கரிகாலங்காலத்திலையும் அப்புறம் அந்த அருண்மொழிவர்மன் ராஜராஜன், இப்ப அந்த பிரச்சனை வாரிங்க ஏகப்பட்டது போயின்னு இருக்குது. உண்மையா ராஜராஜன் பேர் தமிழ் பேரே கிடையாதாமே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க காலத்துல நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம் அப்படின்றது எனக்கு இப்பதாங்க தெரியுது. அதை புரிய வச்ச என் சின்னம்மாவிற்கு என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்ம மன்னர் காலத்துல தானே வாழ்ந்துன்னு இருக்கோம். அதனாலதான் இவங்க போராடிதான் மக்களாட்சியை கொண்டு வர போறாங்க. ஏன்னா அண்ணா பண்ணது மக்களாட்சி கிடையாது, அம்மா பண்ணது மக்களாட்சி கிடையாது, எம்ஜிஆர் பண்ணது மக்களாட்சி கிடையாது. ஏன்னா மக்களாட்சி காலத்துக்கே இன்னும் வரல, மன்னர் காலத்திலே இருக்கும். மக்களாட்சியை மலர வைக்க இவங்க போராடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மக்களாட்சின்றது தெரியும். ஏன்னா இவங்களை ஒரு பக்கம் மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்ரீநகரே ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்க மேல ஒரு பற்றுதலோட இருந்தாங்க. என்ன கேசுன்றீங்க, மக்களுக்காக அயராது உழைத்து தன் சொத்தை சேமித்தாங்க இல்லையா, அந்த கேஸுக்காக உள்ள போயிட்டு வந்தாங்க. வரும்போது மக்கள் அலைகளால திரண்டு ஆதரவு கொடுத்தார்கள். அப்படி ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா? சரி, இது ஒரு பக்கம் இவங்கெல்லாம் இருக்கட்டும். சரி, மக்களாட்சி கொண்டு வர இப்படி ஒன்று பண்றாங்களே, இவங்க புதுசா எதனா கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி எல்லாம் வச்சு ஏதாச்சும் புதுசா கொண்டு வர போறாங்களா அப்படின்னு கேட்டா அது கிடையாதான்.
அது கட்சி ஆரம்பிக்க போற ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம சொல்ல கிடையாது, 4 பேர் பேசின்னு இருந்தாங்க. இந்த ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அந்த 4 பேர் பேசின்னு இருந்தாங்க. நான் சொல்லவே கிடையாது, நான் கேட்டு வந்தேன். அது சும்மா அப்படியே வியாபார நத்தத்துல ஒரு 4 பேருக்கு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு பார்த்தேன். இதுக்கு இடையில இன்னொரு பக்கம் என்ன பண்ண போறாங்கன்னா, இந்த தென் மாவட்டங்கள்ல தன்னுடைய சமூக ஓட்டுக்கு எல்லாம் இருக்குல்ல, அதை தான் பலமா வச்சுக்கிட்டு இவங்க அக்கா பையனான எனக்கெல்லாம் இப்படி ஒரு சின்னம்மா இருந்துச்சுன்னா அவங்களாம் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அவங்களாம் நல்லவங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, அந்த அக்கா பையனான டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆப்படிக்க போறதா பெரிய கேள்வி. நான் சொல்ல கிடையாது, கேள்விப்பட்ட பேசியிருந்தாங்க. காதுல அப்படி போனா காதை அப்படி கழட்டி போட்டேன். அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுச்சு, திரும்ப எடுத்து மாட்டின்னு வந்துட்டேன். அப்படி நடந்த ஒரு சம்பவம் தான் அது. அவங்க பேசிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்க, இன்னொரு பக்கம் அப்படியும் கிடையாது, இது ஒரு பரபரப்பு இருக்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, திவாகரன் அவர்கள் உருவாக்குன, நீங்க திவாகரன் எனக்கு தெரியும், தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அப்படிதானே நீங்க நினைச்சிருப்பீங்க. அவரு கிடையாது. அண்ணா திராவிடர் கழகம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சார் இல்லையா, அந்த திவாகரன் அந்த கழகத்துக்கு திரும்பவும் உயிர் கொடுத்து, எப்படி உயிர் கொடுத்து இவங்க டிவிகோவோட ஒரு கூட்டணி போறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அது வந்ததுக்கு அப்புறம் இவங்க இந்த அரசியல் களத்துல பெரும் ஒரு ஆட்டம் கண்டு விடுற மாதிரியான ஒரு வேலை பார்க்க போறதா பெரிய செய்தி தகவல் பரவிட்டு இருக்குங்க. நமக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம வந்த இடமா வியாபாரம் பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும். சமோசை சூடா வாங்க வாங்க வாங்க, சமோசை சமோசை வாங்க.